இந்த ஸ்லாத் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப மெதுவான விலங்குகளில் இதுவும் ஒன்று. இந்த ஸ்லாத் ஒரு விஷயத்தில் மனிதர்களோடவே பலசாலிகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். எந்த விஷயத்துலனா இந்த விஷயத்தில் தான். இந்த ஸ்லாத்தால் எவ்வளோ நேரம் வேணால் ஒத்த கையிலேயே மரத்தில் அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்க முடியும். சில நேரங்களில் குட்டிகளை தம்மையில சுமந்துக்கிட்டே கூட எவ்வளோ நேரம் வேணால் இப்படி மரத்தில் தொங்கிக்கிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மனிதர்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ புல்லப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதுலேயும் ஸ்லோ புல்லப் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான காரியம். அப்படியே பாரில் ரொம்ப நேரம் தொங்கிக்கிட்டு இருக்கிறது, எவ்வளோ நேரம் வேணால் தொங்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதையே இந்த ஸ்லாத் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்யுது. இவ்வளவுக்கும் அந்த ஸ்லாத்துடைய உடம்புல அதோடைய மசில்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எலும்புகளுமே ரொம்ப ரொம்ப தின்னாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி இந்த ஸ்லாத் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுது அப்படின்னா, இப்போ அதுக்கு தசைகள் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி கம்மியாக இருக்கிற தசைகளுமே உடம்போட எல்லா பகுதியிலையுமே பரவி இருக்காம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிடிக்கும் போது எங்கெல்லாம் வந்து அந்த தசை ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணுமோ அந்த இடத்துல தான் அந்த தசைகள் அதிகமாக இருக்குது. அது போக தசை நார்கள் அந்த எலும்புகள் போகக்கூடிய அதே திசையில் பயணித்து போகாமல் அதுக்கு எதிர் திசையில் பயணித்து போகிறதுனால கூடுதலான ஒரு கிரிப்பையும் கொடுக்குது. இது போக நீங்கள் அந்த கைகளோட முனையை பார்த்தீங்கன்னா அதோடைய நகங்கள் ரொம்பவே அப்படியே கூர்மையாக அப்படியே வளைஞ்சிருக்கும். அப்படி வளைஞ்சிருக்கிறதுனால ஒரு மரத்தை பிடிக்கும் போது அது ஒரு கொக்கி மாதிரி, அதாவது ஒரு லாக் மாதிரி இருந்து அந்த மரத்தை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க உதவி பண்ணுது. இந்த மாதிரி நிறைய தகவமைப்புகள் அதோட உடம்புல இருக்கிறதுனால தான் ரொம்ப சர்வசாதாரணமாக அதால் மரத்தில் எவ்வளோ நேரம் வேணால் தொங்கிக்கிட்டே இருக்க முடியுது. இந்த ஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஸ்லாத் ஏன் இவ்வளோ மெதுவாக நகருது? ஏன்னா காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கு, அது வேகமாக இருந்தால் தான் வேட்டை விலங்குகிட்ட தப்பிக்க முடியும். ஆனால் இது இவ்வளோ மெதுவாக நகருதுன்னா அப்போ ரொம்ப சுலபமாக வேட்டை விலங்குகள் இதை பிடிச்சி சாப்பிட்ரும் இல்லையா? இருந்தாலும் ஏன் இது இவ்வளோ மெதுவாக நகருது அப்படின்னா, இவ்வளோ மெதுவாக நகர்றதுனால தான் அது இந்த காட்டிலையும் இந்த பூமியிலையும் இத்தனை லட்சம் ஆண்டுகள் தாண்டியும் நல்லா பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ, இந்த ஸ்லாத் என்னென்னலாம் பண்ணுது, ஏன் இந்த மாதிரியான தகவமைப்பு அதோட உடம்புல இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து சேனல் லோகோ கீழே இருக்கும். விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.